Dear students, today plus 2 mathematics unit number 6 applications of vector algebra. So previous classல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத இந்த செஷன்ல பார்க்க போறோம். Recall basic concepts vector algebraல basic conceptsலாம் previous classல பார்த்தோம். Next applications of dot and cross product in plane trigonometry. Plane trigonometryல vector algebra உடைய பயன்பாடுகள் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஓகே, அதாவது என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 4 ஃபார்முலா பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா பாருங்கள் உங்களுக்கு. என்னென்ன ஃபார்முலானாக்கா காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. தென் நெக்ஸ்ட் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இது நம்ம உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தோம். ஸோ இது இல்லாமல் 2 ஃபார்முலா நம்ம உங்களுக்கு கொடுத்தோம். என்னென்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா cos of alpha plus beta equal cos alpha cos beta minus sin alpha sin beta and sin of alpha minus beta equal sin alpha cos beta minus cos alpha sin beta. Then next பார்த்தோம்னா நம்ம cosine formula, next வந்து projection formula, sin formulaலாம் previous classல பார்த்தோம். புரியுதுங்களா? இதான் previous classோட recall. Then today class என்னன்னா யூனிட் நம்பர் 6ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ராவில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் இன் ஜாமெண்ட்ரியில் வெக்டர் அல்ஜிப்ராவுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் இன் ஃபிசிக்ஸில் வெக்டர் அல்ஜிப்ரா அதாவது டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம டுடே கிளாஸில் லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, யூனிட் 6 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. இந்த டாப்பிக்கில் அப்ளிகேஷன் ஆஃப் டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் இன் ஜாமெண்ட்ரி, அதாவது டாட் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட்டும் ஜாமெண்ட்ரியில் என்ன யூஸ் ஆகுதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.6 அப்ளோனியஸ் தியரம். ஸோ இந்த தியரம் என்ன அப்படின்னா, if D is the midpoint of the side BC of a triangle ABC, show by vector method that modulus of AB vector the whole square plus modulus of AC vector the whole square equal 2 times of modulus of AD vector the whole square plus modulus of BD vector the whole square. ஸோ இந்த ப்ரூஃப் எப்படி செய்யணும்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று எழுதுறோம். ட்ரையாங்கிள் ஏபிசி ஒன்று வரைகிறோம். இந்த ஏபிசி ட்ரையாங்கிளில் டின்றது மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடு பிசி. ஓகே, இந்த நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதுங்க. ஏபிடி ஆரிஜன், ஏன்றது ஆரிஜினாகவும் பி வெக்டார் பி த பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி அண்ட் சி வெக்டார் பி த பொசிஷன் வெக்டார் ஆஃப் சி. Now D is the midpoint of BC. So அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. D is the midpoint of BC கொடுத்துருக்காங்க. So the position vector of D is B vector plus C vector divided by 2. அதான் போடுவோம். B vector plus C vector divided by 2 அப்படின்னு போட்டுருவோம். அதாவது இங்கே பாருங்கள், பொசிஷன் வெக்டார் ஆஃப் D is B vector plus C vector divided by 2 எழுதுறீங்க இல்லையா? அப்போ என்ன அதெல்லாம் AD vector equal B vector plus C vector divided by 2 அப்படின்னு எழுதிக்கலாம் அந்த இடத்துல. புரியுதுங்களா? அதே போல BC வெக்டார்ன்றதை நான் என்ன எழுதுறேன், A வெக்டார், சிஏ வெக்டார்ன்றதை சி வெக்டார், அதே போல் இங்கே ஏபி வெக்டார் என்னதுன்னா பி வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, therefore modulus of AD vector the whole square equal என்ன மீனிங் என்னன்னா, இந்த இதை 2 டைம்ஸ் எழுதணும். என்ன எழுதணும், டாட் ப்ராடக்ட்ல. அப்போ ஏடி வெக்டார் டாட் ஏடி வெக்டார்னு அர்த்தம். ஈக்குவல். ஸோ வாட் இஸ் ஏடி வெக்டார் இப்போ நான் எழுதி காமிச்சேன். பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் டிவைட் பை 2 டாட் பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் டிவைட் பை 2. அப்புறம் டினாமினேட்டர் இருக்கிற 2 பேருக்கு என்ன ஆகிடும், 4. அப்போ 1/4 ஆஃப். ஸோ பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் டாட் பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் இதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் இங்கே எழுதிருக்கேன். மாலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் பிளஸ் மாலஸ் ஆஃப் சி வெக்டார் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு பி வெக்டார் டாட் சி வெக்டார். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இந்த டயக்ராம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏடி வெக்டார் ஈக்குவல் ஏபி வெக்டார் பிளஸ் பிடி வெக்டார்னு எழுதிருக்கேன். ஏடி வெக்டார் ஈக்குவல் ஏபி வெக்டார் பிளஸ் பிடி வெக்டார். பாருங்கள் அந்த டயக்ராம் பாருங்கள். ஏடி வெக்டார் ஈக்குவல் ஏபி வெக்டார் பிளஸ் பிடி வெக்டார் அதான் அங்கே எழுதியிருக்கிறேன். அப்போ ஏடி வெக்டார் ஈக்குவல் ஏபி வெக்டார் பிளஸ் பிடி வெக்டார் எதுனா, தேர்ஃபோர் பிடி வெக்டார் ஈக்குவல் என்ன வரும், ஏபி வெக்டார் அந்த பக்கம் கொண்டு போகிறப்ப நமக்கு மைனஸ் ஏபி வெக்டார்னு ஆகிடும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், ஏடி வெக்டாருக்கு உண்டான ஆன்சர் நம்ம பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் டிவைட் பை 2 போட்டிருக்கோம். மைனஸ் ஏபி வெக்டார் நம்ம பி வெக்டார்னு எடுத்துருக்கோம், எழுதிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், மேலே இங்கே 2 பெருங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், எடுத்துகிட்டு பெருக்கிட்டு அது பிறகு இதை என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா, பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் மைனஸ் 2b வெக்டார் டிவைட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே சி வெக்டார் பாசிட்டிவ்ல எழுதியாச்சு. பி வெக்டார் மைனஸ் 2b வெக்டாருங்கிறப்ப மைனஸ் பி வெக்டார் வரும். டிவைட்ல என்ன ஒரு ஆன்சர் 2. அப்போ பிடி வெக்டார் ஈக்குவல் சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டிவைட் பை 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். Therefore modulus of AD vector the whole square plus modulus of BD vector the whole square equal 1/2 of
மாடல்ஸ் ஆஃப் ஏபி வெட்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடல்ஸ் ஆஃப் ஏசி வெட்டார் த ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்குது இல்லையா. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த ரிசல்ட்டை நம்ம அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கிறோம். புரியுதா, இங்கே 1/2 பெருக்கில் இருக்குது இல்லையா, அந்த 2 மட்டும் அங்கே கொண்டு போகிறப்ப அங்கே இன்ட்டில் ஆகிடும். ஏன்னா இங்கே டிவைடில் இருக்குது 2, அப்போ அங்கே பக்கம் போகிறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். எழுதிட்டு அதை என்ன பண்ணி நான் இடம் மாற்றி எழுதிருக்கிறேன். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஆகும், ஆர்ஹெச்எஸ் என்ன பண்ணியிருக்கேன் எல்ஹெச்எஸ் ஆகும் எழுதிருக்கிறேன். அப்போ இந்த 2 இங்கே போகிறப்போ 2 டைம்ஸ் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் ஏடி வெட்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடல்ஸ் ஆஃப் பிடி வெட்டார் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இதோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஈக்குவல் டு தான் இருக்கிறத தூக்கிட்டு இந்த எழுதியிருக்கேன். அப்போ மாடல்ஸ் ஆஃப் ஏபி வெட்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடல்ஸ் ஆஃப் ஏசி வெட்டார் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓ புரியுதுங்களா. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, இதுதான் வந்து அப்ளோனியஸ் தியரம். எக்ஸாம்பிள் 6.7. இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா பாருங்கள். ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் தட் த பர்பண்டிகுலர்ஸ் ப்ராக்கெட் என்ன கொடுத்துருவாங்கன்னா ஆல்டிடியூட்ஸ் ஃப்ரம் த வெர்டிசஸ் டு த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன செய்யணும் ஆல்டிடியூட்ஸ் வரைகிறோம். புரியுதா, ஒவ்வொரு சைட்ஸுக்கு என்ன பண்ண நம்ம ஆல்டிடியூட்ஸ் வரையலாம். ஸோ அந்த ஆல்டிடியூட்ஸ் எல்லாமே ஒரே ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. தட் இஸ் ஓ வழியாக பாஸ் ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதை 10th படிச்சிருக்கோம். ஆனால் அங்கே ஜாமெட்ரி அப்படின்னு ஒரு தியரிட்டிக்கல் ஜாமெட்ரின்னு படிச்சிருப்போம் அல்லது ஜாமெட்ரின்னு படிச்சிருப்போம். அதில் இருக்கிறது தான் இங்கே என்ன பண்ணுறாங்க வந்து வெக்டரில் ப்ரூவ் பண்ணுறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. என்ன ப்ரூஃப் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன செய்கிறாங்கன்னா ஏடி வந்து பிசிக்கு ஆல்டிடியூட், அதே போல் சிஏ பிஇன்றது சிஏக்கு என்னது ஆல்டிடியூட், அதே போல் சிஎஃப்ன்றது ஏபிக்கு ஆல்டிடியூட். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது 2 பக்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆல்டிடியூட் எடுத்துட்டு அதுலேருந்து 3rd பக்கத்துக்கு வரக்கூடிய ஆல்டிடியூடும் என்ன பண்ண வந்து ஓ வழியாக போகுது, அல்லது 3rd என்ன பண்ண வந்து ஆல்டிடியூட் ஆஃப் என்ன பண்ண சைட்ஸ் ஏபி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, சைட்ஸ் ஏபினா இந்த 2 சைடு எடுக்கிறோன்னா அப்போ சிஎஃப் வந்து ஆல்டிடியூட் ஏபிக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் ஏபிக்கும் பிசிக்கும் வர்றது நம்ம அதாவது இதையும் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா என்ன செய்யணும், அப்போ பி ஆல்டிடியூட் என்ன பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி அதாவது ஏதாவது 2 எடுத்து 2 ஆல்டிடியூட் எடுத்து அதுலேருந்து என்ன பண்ண 3rd ரிசல்ட்டை கொண்டு வந்துட்டோம்னா இந்த ப்ரூஃப் நைட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா. பாருங்களேன், கன்சிடர் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி இன் விச் த 2 ஆல்டிடியூட்ஸ் ஏடி அண்ட் பிஇ. என்ன ஏடி வந்து ஒரு ஆல்டிடியூடு, பி வந்து ஒரு ஆல்டிடியூட்னு கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. intersect at ஓன்ற பாயிண்ட்ல intersect ஆகுது. let CO produced to meet AB at F. CO ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அது என்ன அது வந்து Fல வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், Fல வந்து மீட் ஆகும். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், ஏடி ஒரு ஆல்டிடியூடு, பிஇ ஒரு ஆல்டிடியூடு, ஏடி வந்து பிசிக்கு ஆல்டிடியூடு, பிஇ வந்து சிஏக்கு ஆல்டிடியூட்னு எடுத்துட்டு இந்த ரிசல்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், சிஎஃப் வந்து ஏபிக்கு ஆல்டிடியூட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த ப்ரூஃப் வந்து என்ன ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியலனாலும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒன்றும் இல்லை, இதில் ஓன்றதை நம்ம ஆரிஜின் எடுத்துக்கிறோம். இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் தான். ஓஏ வெட்டார் ஈக்குவல் டு ஏ வெட்டார், ஓபி வெட்டார் ஈக்குவல் டு பி வெட்டார், ஓசி வெட்டார் ஈக்குவல் டு சி வெட்டார் நம்ம என்ன பண்ணுறோம் எழுதிடுறோம். இதெல்லாம் நம்ம அஷ்யூம் பண்ணுறது. ஓகே, அடுத்து பாருங்க, ஃப்ரம் டயக்ராம் ஏடி வெட்டார் பர்பண்டிகுலர் பிசி வெட்டார்னு எழுதியிருக்கிறேன். இது புரியுதா பாருங்க, ஏடி வெட்டார் பர்பண்டிகுலர் பிசி வெட்டார், திஸ் கிவ்ஸ் ஓஏ வெட்டார் பர்பண்டிகுலர் பிசி வெட்டார் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். பாருங்க, ஏடி வெட்டார் பிசிக்கு பர்பண்டிகுலர் தானே, அப்போ ஏஓவும் என்னவா இருக்கும் பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். இதுதான் அங்கே சொன்னேன். ஓகே, அப்போ ஓஏ வெக்டார் பர்பண்டிகுலர் பிசி வெக்டார்னு இருக்கிறேன். ஸோ 2 வெக்டார் வந்து பர்பண்டிகுலர் மீனிங் என்ன, அவனுடைய டாட் ப்ராடக்ட் வந்து 0 அதான் எழுதிருக்கேன். அப்போ ஓஏ வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பாருங்க, ஓஏ வெக்டார் டாட் பிசி வெக்டாரை பொசிஷன் வெக்டாராக மாற்றிடுறேன். எப்படி மாற்றிடலாம், ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார்னு எழுதலாம். அதை எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 0 போட்டுனே வர வேண்டியது தான். இப்போ ஓஏ வெக்டார் நம்ம ஏ வெக்டார்னு இருக்குமா, அப்போ ஏ வெக்டார் டாட் ஓசி வெக்டார்னா சி வெக்டார், ஓபி வெக்டார்னா பி வெக்டார். அப்போ ஏ வெக்டார் டாட் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிருக்கும். இது உள்ள இருக்குங்க. அப்போ ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் பாருங்க, சிமிலர்லி அப்படின்னு இருக்கு. சிமிலர்லி பி வெக்டார் பர்பண்டிகுலர் சிஏ வெக்டார் அப்படின்னு இருக்கு. திஸ் கிவ்ஸ் ஓபி வெக்டார் பர்பண்டிகுலர் சிஏ வெக்டார்னு எழுதிருக்கிறேன். புரியுதுங்களா. ஸோ இது எப்படின்றத பார்ப்போம். அந்த படம் டயக்ராம் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். பாருங்க, பிஇ வெக்டார் சிஏ வெக்டாருக்கு என்னவா இருக்கும் பர்பண்டிகுலர். அப்போ பிஓவும் என்னவா இருக்கும் சிஏவுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். இதுதான் அங்கே எழுதியிருக்கும். ஓகே, அப்போ பிஇ வெக்டார் பர்பண்டிகுலர் சிஏ வெக்டார் டயக்ராம்லேருந்து அப்போ ஓபி வெக்டார் பர்பண்டிகுலர் சிஏ வெக்டார்னு கிடைச்சிருக்கும். இப்போ ஓபி வெக்டாரும் சிஏ வெக்டாரும் பர்பண்டிகுலர்னால அதனுடைய டாட் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் 0. புரியுதுங்களா. அப்போ நெக்ஸ்ட் இங்கே எப்படி எழுதணும் அதே தான். அகைன் ஓபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார் எப்படி எழுதுனா பொசிஷன் வெக்டாராக பிரிச்சு எழுதலாம். அப்போ ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ ஓபி வெக்டார்னா பி வெக்டார், ஓஏ வெக்டார்னா ஏ வெக்டார்,
ஓசி வெட்டார்னா சி வெட்டார் இதை இங்கே எழுதிருக்கும் பாருங்க. அதுக்கு அடுத்தது இதை உள்ள நம்ம டாட் ப்ராடக்ட் இப்போ பி வெட்டார் டாட் ஏ வெட்டார் மைனஸ் பி வெட்டார் டாட் சி வெட்டார் ஈக்குவல் டு 0 கிடைச்சிருக்கும். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ சிம்பிள் ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் போட்டிருக்கேன் செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல்னா எழுதணும் 0. புரியுதுங்களா? அப்போ மைனஸ் ஏ வெட்டார் டாட் பி வெட்டாரும் ப்ளஸ் ஏ வெட்டார் டாட் பி வெட்டார்னா ஆகிடும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் எழுதியிருக்கேன் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு இடத்துல சி வெட்டார் என்ன பண்ணியிருக்கேன் காமன் எடுத்திருக்கேன் டாட் போடணும். புரியுதுங்களா? அப்போ உள்ள என்ன வரும் ஏ வெட்டார் மைனஸ் பி வெட்டார்னு வந்திருக்கேன் ஈக்குவல் டு 0 எடுக்கும். ஸோ சி வெட்டார் எப்படி எடுத்தோம் ஓசி வெட்டார் டாட்டு ஏ வெட்டார்னா ஓஏ வெட்டார் மைனஸ் பி வெட்டார்னா ஓபி வெட்டார் ஈக்குவல் டு 0. இப்போ ஓசி வெட்டார் அப்படியே தான் இருக்குது. இதை இங்கேருந்து இது என்னது பிஏ வெட்டாரோட பொசிஷன் வெட்டார் தானே ஓஏ வெட்டார் மைனஸ் ஓபி வெட்டார். அப்போ நம்ம இது என்ன எழுதலாம் பிஏ வெட்டார்னு எழுதலாம். அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஈக்குவல் என்ன கிடைக்கும் 0. பாருங்க டாட் ப்ராடக்ட் 0 நான் மீனிங் என்ன ஓசி வெட்டார் பர்பெண்டிகுலர் பிஏ வெட்டார்னு அர்த்தம். திஸ் கிவ்ஸ் சிஎஃப் வெக்டார் பர்பெண்டிகுலர் பிஏ வெக்டார். புரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்க ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நாம் என்ன சொன்னேன் அப்படின்னா சிஓ வெக்டார் பர்பெண்டிகுலர் பிஏ வெக்டார்னு சொன்னேன். அப்போ சிஎஃப்பும் பிஏவுக்கு என்ன இருக்கும் பர்பெண்டிகுலர்னு இருக்கும். பார்த்தீங்களா? நாம் ஏடி பிசிக்கு ஆல்டிடியூடு பிஇ சிஏக்கு ஆல்டிடியூட்னு ப்ரூவ் பண்ணோம் எடுத்தோம் நம்ம அந்த ரிசல்ட்டை. ஃபைனலாக என்ன பண்ணுறாம சிஎஃப் வந்து ஏபிக்கு பர்பெண்டிகுலர் தட் இஸ் ஆல்டிடியூட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த 3 ஆல்டிடியூட்ஸும் எதன் வழியாக போகும் ஓ வழியாக பாஸ் ஆகும். அதுதான் ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட். ஹென்ஸ் த ப்ராப்ளம். புரியுதுங்களா? பாருங்க அதான் எழுதியிருக்கிறேன். OC vector perpendicular BA vector. This gives CF vector perpendicular BA vector. Thus the altitudes are triangle are concurrent அல்லது the altitudes are concurrent அப்படின்னு எழுதலாம். அப்ப hence proved. Okay. Example 6.8. In triangle ABC, the points D, E, F are the midpoints of the sides BC, CA and AB respectively. Using vector method, show that the area of triangle DEF is equal to 1/4 of area of triangle ABC. புரியுதுங்களா? என்ன சொல்ல வராங்கன்னா சிம்பிள் விஷயம். DEF அப்படின்ற ஏரியா ட்ரையாங்கிளோட ஏரியா எவ்வளவு அப்படின்னா அதாவது எவ்வளவு அப்படின்னா ஈக்குவல் ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் 1/4 டைம்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் அந்த விஷயம். புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள், டின்றது மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடு பிசி, இன்றது மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடு ஏசி, எஃப்ன்றது மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடு ஏபி. ஓகே, அதான் எழுதியிருக்கோம். ஓன்றது ஆர்ஜின் நம்ம எடுக்கிறப்போ அப்போ ஓஏ வெட்டார் ஈக்குவல் டு ஏ வெட்டார், ஓபி வெட்டார் ஈக்குவல் டு பி வெட்டார், ஓசி வெட்டார் ஈக்குவல் டு சி வெட்டார் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் த பொசிஷன் வெட்டார் ஆஃப் த மிட் பாயிண்ட் டிஇஎஃப்ஆர். இப்போ ஓடி வெட்டார் எப்படி எழுதலாம்? பி வெட்டார் பிளஸ் சி வெட்டார் டிவைட் பை 2 எழுதலாம். அப்போ ஓஇ வெக்டார் ஈக்குவல் ஏ வெட்டார் பிளஸ் சி வெட்டார் டிவைட் பை 2 எழுதலாம். அப்போ ஓஎஃப் வெக்டார் ஈக்குவல் ஏ வெட்டார் பிளஸ் பி வெட்டார் டிவைட் பை 2 அப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா? இதான் முக்கியமே. ஓடி வெட்டார் ஈக்குவல் பி வெட்டார் பிளஸ் சி வெட்டார் டிவைட் பை 2. இது ரெண்டுத்தையும் கூட்டி டிவைடில் 2 போடணும். அதுபோல ஓஇ வெட்டார் ஈக்குவல் ஏ வெட்டார் பிளஸ் சி வெட்டார் டிவைட் பை 2, ஓஎஃப் வெக்டார் ஈக்குவல் ஏ வெட்டார் பிளஸ் பி வெட்டார் டிவைட் பை 2. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை, அது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஈக்குவல் டு 1/2 ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா தெரியும், 11th படிச்சிருக்கும். இப்போ ரெண்டு சைட்ஸ் என்ன பண்ண கிராஸ் பட் எடுத்துடணும். முன்னாடி இருந்து 1/2 போடணும் அந்த ட்ரையாங்கிள். அப்போ டிஇ கிராஸ் டிஎஃப்னு வரும். ஃப்ரண்ட்ல என்ன 1/2 போடணும். அப்போ 1/2 ஆஃப் எழுதிட்டேன். இதை நான் பொசிஷன் வெட்டாராக பிரிச்சார். அப்போ ஓஇ வெட்டார் மைனஸ் ஓடி வெட்டார் கிராஸ், இதை ஓஎஃப் வெட்டார் மைனஸ் ஓடி வெட்டார்னு எழுதுறேன். அடுத்த ஸ்டெப்பில் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் ஓஇ வெட்டார்னு எப்படி வரும்? ஏ வெட்டார் பிளஸ் சி வெட்டார் டிவைட் பை 2ன்னு சொன்னேன். மைனஸ் ஓடி வெட்டார் பி வெட்டார் பிளஸ் சி வெட்டார் டிவைட் பை 2 கிராஸ் ப்ராடக்ட் போட்டுறோம். ஓஎஃப் ஏ வெட்டார் பிளஸ் பி வெட்டார் டிவைட் பை 2 மைனஸ் ஓடி வெட்டார் நம்ம பி வெட்டார் பிளஸ் சி வெட்டார் டிவைட் பை 2 போடுறோம். இங்கே 2 ஈக்குவலாக இருந்தாலும் இந்த மைனஸ் பிறகு மைனஸ் பி மைனஸ் சின்னு கிடப்ப ப்ளஸ் சியும் மைனஸ் சின் ஆகிடும் கேன்சல் ஆகும். ப்ளஸ் சியும் இது இங்கே பிறகு மைனஸ் சின் ஆகிடும். புரியுதுங்களா? கேன்சல். அப்போ ஏ வெட்டார் மைனஸ் பி வெட்டார் டிவைட் பை 2 கிராஸ். சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வெட்டார் மைனஸ் சி வெட்டார் டிவைட் பை 2 கிடச்சிருக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 2 பாருங்க நான் ஆன்சர் 4. நெக்ஸ்ட் இது ஒன்றுமே இல்லை, ஏ வெட்டார் மைனஸ் பி வெட்டார் டிவைட் பை 2 நான் பிஏ வெட்டார்னு எழுதிருக்கிறேன். சிம்பிள் விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த பிஏ வெட்டார் நம்ம எப்படி எழுதலாம்? ஓஏ வெட்டார் மைனஸ் ஓபி வெட்டார்னு எழுதலாமா? ஓஏ வெட்டார் நம்ம ஏ வெட்டார்னு எடுத்துருக்கோம். இதுதான் கண்ணாங்க இருக்கு. இதுலேருந்து நம்ம இந்த ஸ்டெப் போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, சிமிலர்லி திஸ் ஒன். புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 4 வெளியே கொடுத்துட்டு உள்ள 1/2 கொண்டு போடுறோம், வேறு எதுவுமே இல்லை. அப்போ 1/4 ஆஃப் 1/2 பாருங்க. இங்கே பாருங்களேன், பிஏ வெட்டார் நம்ம மாற்றி எதிரப்ப என்ன வரும்? மைனஸ் ஏபி வெட்டார்னு கிடச்சிருக்கும். சிஏ வெட்டார் நம்ம மாற்றி எதிரப்ப என்ன வரணும்? மைனஸ் ஏசி வெட்டார். மைனஸ் இந்த மைனஸ் நடம் ப்ளஸ், அதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ 1/2 ஆஃப் மாலஸ் ஆஃப் ஏபி வெட்டார் கிராஸ் ஏசி வெட்டார்னு கிடச்சிருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னாக்கா ட்ரையாங்கிள் ஏபிசி இது இல்லையா, அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா இதுதான்.
புரியுதுங்களா? அதே அப்போ 1/4 ஆஃப் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல்னால் எழுதியிருக்கேன் ஏபிசி. therefore the area of triangle DEF equal 1/4 ஆஃப் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் ஏபிசி அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஓகே.